பிம்பிள்ஸ் உள்ளவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். ரெட்டினோ ஏசி அப்படின்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த வீடியோவில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது. முதல்ல ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மெடிசனை எல்லாரும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ரெண்டாவது, இந்த வீடியோவில் அவங்க பிம்பிள் இருக்கிறவங்க இந்த ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிளைண்டாக சொல்லிட்டாங்க. பட் நம்ம ஸ்கின்ல பிம்பிள் மாதிரியே நிறைய கண்டிஷன்ஸ் வரலாம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ஜி இருக்கிற ஒருத்தர் அதை பிம்பிள்னு நினச்சி தெரியாமல் இதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அலர்ஜிக் கண்டிஷன் இன்னுமே வேர்சன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ இந்த மெடிசன் யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. முக்கியமாக இவங்க சொல்லியிருக்கிற அந்த மெடிசன், அதாவது ட்ரெட்டினாயின் அப்படிங்கிறது டெரட்டோஜெனிக் கேட்டகரியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒருத்தர் அவங்களுக்கு ஆக்னி வந்து அதே நேரம் இந்த வீடியோவை பார்த்து சரி நாமளும் இதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்களோட பிறக்க போகிற பேபியை ஹார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லிட்டே போகலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு மெடிசன் எடுத்து அது உங்களுக்கு கியூர் ஆகி இருந்தால் அதை நீங்கள் இப்படி சோஷியல் மீடியாவில் போட்டு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சைலண்டாக சந்தோஷமாக வீட்டிலே கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கியூரான மெடிசனே எல்லாரையும் கியூர் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் ஒரு குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் கிட்ட விட்டுருங்க. அவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக்கை இந்த மாதிரி மிஸ்கேட் பண்ணாமல் இருங்க.